மாண்புமிகு எம்பி ஜெகத்ரட்சன் ஐயாவுக்கு வணக்கம். ஐயா, நான் இன்னொரு நாள் இந்த வாரத்தில் வீட்டுக்கு வரேன். இப்போ ஒரு சின்ன விஷயம் அவங்க சொல்லணும். போன வருஷம் பெரிய அசோக் வந்திருந்தார். அண்ணா நகரில் வீடு வச்சு ஃப்ளாட் கட்டியிருந்தார். அம்மாவாணியும் வந்தாங்க. இப்போ அம்மா இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அம்மாவும் ஜீவானியும் வந்தாங்க. ஜீவானி மிஸ்டர் விவேகானந்தராஜ் செக்யூரிட்டி ஆஃபீஸர், எம்ஜிஆரோட செக்யூரிட்டி ஆஃபீஸர், ரெண்டாவது எம்ஜிஆர் செக்யூரிட்டி. ஸோ ரொம்ப தூரம் அண்ணனானியும் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், செலவு காசு கொடுத்துருந்தாங்க. இந்த வளர்ப்பாப்பா அம்மா அப்பா அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சினாலும் முடியாதுன்ட்டாங்க. அண்ணனையும் கண்டபடி திட்டியிருக்காங்க. உண்மை என்னென்னா இவங்க என்னை வளர்த்துருக்காங்க, என்னை பெற்றவங்க இல்லை. ஸோ என் கல்யாண விஷயத்துலையும் பிரச்சனை நடந்துருக்கு. ஸோ அது இவங்க இழுத்து விட்டது தான். ஸோ அது நான் வெளியில் வந்துட்டேன்னு வைங்க, கோர்ட்டு தீர்ப்பு இருக்கிறனால அதை சாதகமாக வச்சுக்கிட்டு எனக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு வெளியில் வந்துட்டேன்னு வைங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு கல்யாணம் பண்ணால் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. இந்த சொத்துனால வில்லங்க வந்தது. இந்த சொத்து பல பேர் மெயின் ரோட்டில் இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. பழைய கல்யாணமும் இந்த சொத்துக்காக நடந்ததுனால நான் இந்த சொத்து வேணான்னு 2009 எழுதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் கோர்ட்டு கேஸ் முடிஞ்சது. அந்த டாக்குமெண்ட் இருந்ததுனால போலீஸ்னாலே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இன்னொரு கல்யாணம் நடந்தால் தப்பி தவறு நடந்தால் இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் அந்த பொண்ணு கூட வளர்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா நிலம் இல்லாட்டி இந்த வீட்டில் இருந்துட்டு பெரிய வளர்ப்பாப்பா அம்மா போனதுக்கப்புறமா தங்கச்சிக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு தங்கச்சிக்கு தோதா இருக்காங்க. தங்கச்சியோட வீட்டுக்காரர் வேலூர் சிவகுமார் கூட லயலாவில் 96 முடித்தவர். எம்பி கதிரானந்த் சாரியும் இவர் நம்ம சின்னவர் உதயநிதி டெப்டி சிஎம்மையும் நல்லா தெரியும்னாரு, பிகாம் படித்ததுனால.